நம்ம கோழி குஞ்சு எல்லாத்தையும் வெயிட் போட்டு பார்க்கலாமா? நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் 36,000 37,000 மாறி இருக்கு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னே ராமு சோமு என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். பசங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நீ இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்றதுக்கு வந்துட்டோம். நம்ம ரெடி பண்ண சாப்பாடு சூடு ஆடுற கேப்ல கூண்டுக்கு கிளீனா பேப்பர் மாத்தியாச்சு. இவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது ரியோ திறந்து விடலன்னா அவ்வளவுதான், ஒரே சத்தமா போட்டுருவான். சரின்னு ரியோ குண்டை திறந்து விட்டோடனே அவனோட ரவுண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டான். இதுல செம்ம ஹாப்பி நியூஸ் என்னன்னா, வேம்புலி தானா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனுக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணல. இருந்தாலும் சரியான போட்டிக்காரங்க. நம்ம கையில வேற பறவை இருக்கிறத பார்த்தா ஓடி வந்து நம்ம கையில உட்காந்துக்குவான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டானே, அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டாச்சு. இந்த வேலையை முடிச்ச உடனே வாத்தை கிளீன் பண்ணலாம் வாங்கன்னு பையன் அங்க இருந்து கூப்பிடுறான். சரி, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நேரா கோபால் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கோபால் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்காங்க. இவனை முதல்ல வாஷ் பேஷன்ல வைக்கும்போது என்ன சைஸ்ல இருந்தான், இப்போ அதை விட ட்ரிபிள் சைஸ்ல இருக்கான். அடுத்த வீடியோல இவனை முதல்ல விட்டு அதே வாஷ் பேஷன்ல விட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். வீட்டுல இவ்வளவு பெட்ஸ் நம்ம பேச்ச கேட்கற மாதிரி வச்சிருக்கோமே, நம்ம பையனையும் மிரட்டி நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம் பெல்ட் எடுத்துட்டு வந்தா நம்ம கூட திரும்ப சண்டைக்கு வராங்க. சரி, இவனை மிரட்டிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேற ரூட்ல தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு பெல்ட் வச்சு வேற பிளான் பண்ணிட்டேன். மிரட்டுறதுக்கு எடுத்துட்டு வந்த பெல்ட்டையே ஊஞ்சலா மாத்தி அதை வச்சே கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தோம். இந்த மாதிரி பெல்ட் வித்தெல்லாம் நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சரி, இதெல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கோழி பண்ணையை பார்க்கலாம்னு உள்ள போனோம். அப்படியே ரிவர்ஸ்ல வந்து குழந்தைய பாத்துக்கன்னு ஒய்ஃப் குழந்தைய கையில கொடுத்துட்டு போயிட்டா. சரின்னு பாப்பாவை பார்த்துக்கிட்டே வீட்டுல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் கார்ல கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற லெவல் ஸ்பீடு. இதுல இருக்கலே ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, இதுல பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டா புகை வர மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல்ல இதுக்கான பட்டன் இருக்கு. அந்த பட்டன் நமக்குன்னா செமையா புகை வருது. என்னடா ரொம்ப நேரமா ஜாலியா விளையாண்டு இருக்கமே, குறுக்கு எதுவும் பிரச்சனை வரலன்னு யோசிச்சா இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு பையன் குறுக்கு வந்து காலை விட்டான். காலை விட்டது மட்டும் இல்லாம நான் தான் அடிச்சிட்டேன்னு அம்மாட்ட வர போய் கம்ப்ளைண்ட் பண்றான். சரி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம கோழி பண்ணைக்கே வந்தாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்குதுலே பெரிய சைஸ் கோழி என்ன வெயிட்ல இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் மிஷின் எடுத்து வச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு மேல இருக்கு. அடுத்து கருங்கோழிலே இருக்கலே பெரிய சைஸ் ஒன்று எடுத்து வெயிட் போட்டு பார்த்தோம். அது 200 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவங்களாம் ஒரு 1 கிலோ வந்தோடனே நம்ம ஃபுல் சேல்ஸையும் பண்ணிடலாம். நமக்கு யூடியூப்ல 36,000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து 37,000 சப்ஸ்கிரைபரா மாறி இருக்கு. உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கோழி கொஞ்சம் வாங்கி விட்டுருக்கோம். இதே மாதிரி இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. நீங்க பண்ண போற சப்ஸ்கிரைப் வச்சு தான் நம்ம கோழி பண்ணையை டெவலப் பண்ண போறோம். நீங்களா எந்த வகையிலும் எனக்கு சொந்தம் இல்லாட்டியும் தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க போடுற எஃபர்ட்டை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கண்டிப்பா போடுவேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்மளோட யூடியூப் சொந்தங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த வீடியோவை யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எதுல நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல 20,000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 21,000 ஃபாலோவர்ஸா மாற போகுது. இந்த வீடியோவை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இது வரைக்கும் நமக்கு ஆன செலவு 7,620 ரூபா. அதுல கேமரா செலவு 2,500 ரூபாயை மைனஸ் பண்ணிடலாம். அது போக ஒரு 5 கிலோ நாட்டுக்கோழி தீவனம் வாங்கியிருக்கோம், அது ஒரு 300 ரூபா. 2 கிண்ணி கோழி கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அது ஒரு 100 ரூபா. இன்னைக்கு ஒரு நாட்டுக்கோழி கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அது ஒரு 50 ரூபா. மொத்தமா இன்னைக்கு டே 12க்கான செலவு 5,570 ரூபா. இன்னைக்கு டே 12 ஆஃப் நான் கோழி கொஞ்சம் வளர்க்க போறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.